The first Cambridge Apple-enabled school at Chengalpat, integrating nature and technology. Westfield International School. Give your child the best platform to explore and innovate. Admissions open, kindergarten to grade 8. தமிழக அரசியல் வரலாற்றில் மிக முக்கியமான ஒரு நாள். முதலமைச்சர் விஜய் தலைமையிலான தாவேகாவின் முழு அமைச்சரவை பொறுப்பேற்றிருக்கிறது. இதில் பல விஷயங்கள் இருக்கின்றன. மூத்த பத்திரிகையாளர் சுவாமிநாதன் தற்போது நம்முடைய இணைந்திருக்கிறார். அவரிடம் பேசலாம். வணக்கம் திரு சுவாமிநாதன். இன்றைய அமைச்சரவை பொறுப்பேற்புல நிறைய ஆச்சரியமான விஷயங்கள் இருக்கு நமக்கு பாக்குறதுக்கு. இளைஞர்கள் நிறைந்த அமைச்சரவை, கூட்டணி ஆட்சி, காங்கிரஸ் அமைச்சர்கள்னு நிறைய விஷயங்களை நம்மளால பார்க்க முடியுது. இதை எப்படி பாக்குறீங்க? இதை எப்படி பார்க்கலாம்? நிச்சயமா நீங்க சொன்னதை போல இளைஞர்கள் பெருவாரியாக இருக்கிற ஒரு அமைச்சரவை, அது ரொம்ப ஆச்சரியமானதும் ஆரோக்கியமானதும் கூட. அதை விட ரொம்ப ரொம்ப முக்கியமாக அனுபவம் அப்படின்னு கொண்டவர்கள், ஏற்கனவே சட்டசபைகள்ல இருந்தவர்கள் அப்படிங்கிறதே விரல் விட்டு எண்ணி விடலாம். விரல் விட்டுங்கிறது கிட்டத்தட்ட நம்ம இங்க பார்க்கக்கூடிய செங்கோட்டையன் அவர்கள், அதே போன்று ராஜேஷ்குமார், காங்கிரஸ் கட்சியுடைய சார்பில் அமைச்சரானவர் ராஜேஷ்குமார். இந்த 2 பேர் தான் இதற்கு முன்பு சட்டமன்ற அனுபவமே கொண்டவர்கள். நீங்க விஸ்வநாதன் அவர்கள் கூட நாடாளுமன்றத்தில் அனுபவம் கொண்டவர். ஆனா ஒரு இளைஞர்களால் கட்டி எழுப்பப்பட்ட ஒரு மிக முக்கியமான அமைச்சரவையாக இந்த அமைச்சரவை இருக்கிறது. அது நீங்கள் சுட்டிக்காட்டியதை போல 1967 பேரறிஞர் அண்ணா அவர்கள் முதல்வராக பொறுப்பேற்ற போதும் சரி, 1977 அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் தன்னுடைய முதல் வெற்றியை பதிவு செய்து எம்ஜிஆர் அவர்கள் முதல்வரான போதும் சரி, இப்படிதான் இருந்தது அமைச்சரவை. இன்னொன்று, பழைய கணக்குகள் உடைத்தெறியப்பட்டிருக்கு. நீங்க கிட்டத்தட்ட பட்டியல் சமுதாய மக்களுக்கான பிரதிநிதித்துவம் என்பது 2 or 3 அமைச்சர்கள் இருப்பாங்க அப்படிங்கிறது கடந்த கால மரபுகளாக இருந்தது. பட் இந்த முறை பாத்தீங்கன்னா ஒரு காங்கிரஸ் கட்சியினுடைய விஸ்வநாதன் அவர்களோடு சேர்த்து 7 பேர் இருக்காங்க. நீங்க ஒட்டுமொத்தமாக தமிழக அமைச்சரவையினுடைய பிரதிநிதித்துவம் 35. இதுல இன்னும் விசிகா ஒன்று வர இருக்கிறது. அப்படி பாத்தீங்கன்னா 8 பேர் கிடைத்து விடுவார்கள். அந்த 8 பேர் என்பது 25% ஆகிவிடுகிறது. அப்ப கிட்டத்தட்ட ஒரு 35 பேர் கொண்ட அமைச்சரவையில் 23 முதல் 25% வரை பட்டியல் சமுதாயத்திற்கு ஒதுக்கப்பட்டிருக்கிறது. இன்னொரு பக்கத்துல பாத்தீங்கன்னா உயர் வகுப்பினர், அதுல இருந்தும் ஒரு 2 பேருக்கு வாய்ப்பளிக்கப்பட்டிருக்கு. சற்றேறக்குரியது ஒரு எம்ஜிஆர் பாலிசி அப்படின்னு கூட நம்ம சொல்லலாம். அதாவது ஜாதி மதம் எல்லா எல்லை கோட்டுகளையும் இந்த இடத்துல கடந்திருக்கிறார். ஒன்று. இன்னொன்று, அமைச்சரவை பிரதிநிதித்துவம் அப்படிங்கிற இடத்துல ஒரு நுட்பமான ஒரு இடம் இருக்கு அப்படின்னு நான் பாக்குறேன். நம்ம கடந்த காலங்கள்ல பார்த்தோம்னா, இப்ப திமுகவோ அல்லது அதிமுகவோ காலகட்டங்கள்ல ஒரு பெரிய வலுவான நபர் ஒருவர் இருக்கிறார், அவர் தான் தலைமைக்கு ரொம்ப நெருக்கமானவர்னா அந்த இடத்துல இன்னொரு அமைச்சர் பிரதிநிதித்துவம் என்பதே இல்லாம இருக்கும். நிறைய பேர் நியமிக்க மாட்டாங்க. சில மாவட்டங்கள் விதிவிலக்காக இருக்கலாம். பட் இங்க நீங்க பாத்தீங்கன்னா அருண்ராஜ் போன்றவர்கள் இருக்கக்கூடிய மாவட்டத்திலேயே நாமக்கல் மாவட்டத்துல 3 அமைச்சர் பிரதிநிதித்துவம் வழங்கப்பட்டிருக்கிறது. செங்கோட்டையன் அவர்கள் இருக்கக்கூடிய ஈரோடுல 2 வழங்கப்பட்டிருக்கிறது. சென்னைக்கு மட்டும் 7 அமைச்சர்கள். அப்ப கிட்டத்தட்ட இது எல்லாம் ஒரு அதிகார பரவல், அதிகார குவியலை தடுத்திருக்காங்க. ஒவ்வொரு மாவட்டத்திலும் ஒருவர் தான் பிரதானம், ஒரு முகம் தான் அப்படிங்கிற இடம் திமுகவில் இருக்கும். இங்க அதிகார பரவல் என்பது ஒரு நிலையில் இங்கு வழங்கப்பட்டிருக்கிறது. ஒன்று. அடுத்ததா பாத்தீங்கன்னா இளைஞர்கள், நீங்கள் சொன்னதை போல இளைஞர்களுடைய பலம், இஸ்லாமியர்களுக்கு வாய்ப்பளிக்கப்பட்டிருக்கு. ஒரு இஸ்லாமியர் இன்னைக்கு அமைச்சராக பொறுப்பேற்றிருக்கிறார். இன்னொன்று, இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் ஒன்று வர இருக்கிறது. அப்படி வருகிற பொழுது அவர்களுக்கான பிரதிநிதித்துவம் என்பதும் 2 என்கிற எண்ணிக்கையை அடையும். கிட்டத்தட்ட 4 பேர் பெண்கள் அமைச்சர்களாக இருக்காங்க. அதுல ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு இடம் இருக்கிறது, விருதுநகர் மாவட்டம். விருதுநகர் மாவட்டம் அப்படின்னாலே கடைசியாக தான் திமுக இளைஞரணி கூட்டம் தான் நடத்துறாங்க. அந்த விருதுநகர் மாவட்டத்துல தீவிரமான திமுக அதிமுகல ஆண்முகங்கள் தான் நமக்கு தெரியும். ஒரு ராஜேந்திர பாலாஜி அவர்கள் அப்படின்னா அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துல, திராவிட முன்னேற்ற கழகத்துல 2 பேர் அமைச்சர்களாக இருந்தாங்க கடந்த 5 ஆண்டுகள்ல. KKSSR அவர்களாக இருக்கலாம், ரொம்ப சீனியர், கட்சியில ரொம்ப முன்னோடியாகவும் இருக்கக்கூடியவர். இன்னொருவர் தங்கம் தென்னரசு அவர்கள், ரொம்ப தெளிவான சித்தாந்த அடிப்படையில் பேசக்கூடியவர். அந்த 2 பேர் அங்கு ஆண்கள் அமைச்சர்களாக இருந்தாங்க. அதே விருதுநகர் மாவட்டத்துல 2 பெண் அமைச்சர்களை கொடுத்திருக்காங்க. அவ கிட்டத்தட்ட ஒரு அரசியலினுடைய கடந்த கால கணக்குகளை எல்லாம் விஜய் அவர்கள் மாற்றி இருக்கிறார், முதல்வராக இருந்து மாற்றி இருக்கிறார். 33 அமைச்சர்கள் இன்றைக்கு இதுவரைக்கும் பொறுப்பேற்றிருக்காங்க. பொதுவா தமிழ்நாடு அமைச்சரவையை பொறுத்தவரை 15% மொத்தம் இருக்கிறது. அப்படி பார்த்தோம்னா 35 அமைச்சர்கள் பொறுப்பேற்கலாம். இதுவரை இருந்தது 1991க்கு பின்பு நம்ம ஒரு கணக்கெடுத்து பார்த்தாலே அதிகபட்சமாக செல்வி ஜெயலலிதா அவர்களுடைய அமைச்சரவையில 34 பேர் இருந்தாங்க. அப்ப இந்த இடம் விசிகா, இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் என்று ஒருவர் வருகிற பொழுது தமிழக அரசியல் வரலாற்றுல அதிகமான அமைச்சர்களை கொண்ட கேபினட்டாகவும் இந்த அமைச்சரவை இருக்கிறதுக்கும் ஒரு வாய்ப்பு இருக்கு. அப்படி பார்த்தா பல வகைகள்ல புரட்சி செஞ்சிருக்காங்க. இன்னொன்று, ரொம்ப முக்கியமா விஜய் அவர்களுக்கு நீண்ட காலமா ரசிகர்களாக இருந்து பிளெக்ஸ் வச்சு பேனர் கட்டி விஜய் மக்கள் இயக்கமாக இருந்த போதிலிருந்தே கூடவே பயணித்து வந்த ஒரு பெரும்படை இருக்கிறது. அதுல இருந்து பல பேர் இன்றைக்கு அமைச்சராக இருக்காங்க. அப்ப இது எல்லாம் ஒரு ஆரோக்கியமான குறியீடு. இளைஞர்கள் கையில ஒரு தமிழக அரசியல் களம் சென்றிருக்கிறது. இது ரொம்ப ஒரு ஆரோக்கியமான முன்னெடுப்பாக இருக்கும். 67, 77க்கு பின்பு இது ஒரு பெரிய புரட்சி அப்படிங்கிற பார்வையில் தான் நான் பார்க்கிறேன்.
நிச்சயமா திரு சாமிநாதன், நீங்க சொன்ன மாதிரி அமைச்சரவையில நிறைய திமுக அதிமுக காலங்காலமாக கடைபிடித்த அந்த மரபுகளை இந்த அமைச்சரவை உடைச்சிருக்கு, இந்த காலம் உடைச்சிருக்கு அப்படிங்கிறதும் ரொம்ப குறிப்பிடத்தகுந்த ஒரு விஷயம். அதிமுகவில் தனக்கு முக்கியத்துவம் தரப்படவில்லை, தன்னை புறக்கணித்தார்கள், தற்போது அவர்களை மக்கள் புறக்கணித்திருக்கிறார்கள் என்று தெரிவித்திருக்கிறார் முன்னாள் சபாநாயகர் தனபால். அவரது மகன் லோகேஷ் தற்போது அமைச்சராக பொறுப்பேற்றிருக்கிறார். முன்னர் அதிமுகவில் இருந்தவர் தாவேகாவில் சமீபத்தில் தான் இணைந்தார். அவர் தற்போது அமைச்சராக பதவியேற்ற நிலையில் தனபாலின் இந்த பேட்டி முக்கியத்துவம் பெறுகிறது. தொடர்ந்து பத்திரிகையாளர் சுவாமிநாதனிடம் நம்ம பேசலாம். சுவாமிநாதன், தற்போது தனபாலோட பேட்டியை பார்த்தோம். அதிமுகல என்ன புறக்கணிச்சிட்டாங்க, அதனால அவங்கள மக்கள் புறக்கணிச்சிட்டாங்க அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. இந்த காட்சிகளை எப்படி பாக்குறீங்க? நிறைய அதிமுக முன்னாள் நிர்வாகிகள் இப்படி பேசுறதை நம்மளால பார்க்க முடியுது. இதெல்லாம் எப்படி பாக்குறீங்க? அதிமுக தன்னுடைய தலகர்த்தர்களை நிறைய பேரை இழந்து விட்டது. நீங்க இந்த சட்டமன்றத்திற்குள் இருக்கக்கூடிய பிரதிநிதித்துவத்தை மட்டும் பாருங்களேன். தனபால் அவர்களுடைய பையன் லோகேஷ் அவர்கள் இன்றைக்கு அமைச்சராக பொறுப்பேற்றிருக்கிறார். இதே அதிமுகவிலிருந்து நகர்ந்த ஜேசிடி பிரபாகர் அவர்கள் தான் இன்னைக்கு சபாநாயகராக இருக்கிறார். இது மட்டும் இல்ல, நீங்க கடைக்கோடியில எடுத்துக்கிட்டீங்கன்னா ரெட்டியார்பட்டி நாராயணன் நாங்குநேரி சட்டமன்ற தொகுதியில் வெற்றி பெற்றவர். அவர் அதிமுக சீட்டு கிடைக்கல, அந்த தொகுதி அமமுகவுக்கு போயிருச்சு அப்படிங்கிறதுனாலதான் இடம்பெயர்ந்தார். அவர் இன்றைக்கு சட்டமன்ற உறுப்பினராக இருக்கிறார். இன்னொரு பக்கம் திமுக முகாமில் இருந்து ஜெயித்தவர்கள் ஓ பன்னீர்செல்வம் அவர்கள் போடியில ஜெயித்ததாக இருக்கலாம், ஒரத்தநாடு தொகுதியில் ஜெயித்த வைத்தியலிங்கம் அவர்களாக இருக்கலாம், ஆலங்குளத்துல ஜெயித்த மனோஜ் பாண்டியன் அவர்களா இருக்கலாம். இப்படி நம்ம பேசிட்டு இருக்கும் போதே நம்ம அரை டஜன் நபர்களுக்கு மேலான பேர்களை நம்ம பேசிட்டோம். அப்ப கிட்டத்தட்ட ஒரு 10-12 பேருக்கு மேல அதிமுகவில் சமகாலத்துல கடந்த ஒரு 4-5 மாதங்களிலிருந்து வெளியேறியவர்கள். அப்ப வெளியேறியவர்களும் இருக்காங்க, வெளியேற்றப்பட்டவர்களும் இருக்காங்க, சரியான முறையில அவர்களை அரவணைக்காதவர்களும் இருக்காங்க. அவர்கள்லாம் இன்னைக்கு இன்னொரு இடத்துக்கு போகிற பொழுதும் வெற்றி பெற முடியுதில்ல. நீங்க விஜய் அலையில் லோகேஷ் ஜெயிக்கிறார், அதை கூட நம்ம எடுத்துக்கலாம். இவ்வளவு பெரிய விஜய் அலை வீசுகிற பொழுதும் சரி, ஓபிஎஸ் ஜெயிக்கிறார், ஒரத்தநாட்டுல வைத்தியலிங்கம் ஜெயிக்கிறாரு, மனோஜ் பாண்டியன் அவர்கள் ஜெயிக்கிறார். அப்ப அப்படியான ஒவ்வொரு தொகுதியிலும் இருக்கக்கூடிய தலகர்த்தர்களை இழந்தது அதிமுகவோட பலவீனம். தனபால் அவர்கள்லாம் தெரியும், கிட்டத்தட்ட கடந்த செல்வி ஜெயலலிதா அவர்களுடைய காலத்துல சபாநாயகராக இருந்தவர், முன்னாள் அமைச்சராக இருந்தவர், நீண்ட நெடிய அனுபவம் கொண்டவர். அவரை போன்றவர்களை எல்லாம் இவர்கள் பயன்படுத்தி இருக்கணும். நீங்க ஒரு கட்சியினுடைய பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இருக்கிறார், கடுமையாக உழைத்தார். அவரும் தேர்தல் காலத்துல உழைக்காம இல்ல, 200 தொகுதிகளுக்கு மேல போய் பரப்புரை செய்தார். பட் அது ஒன் மேன் ஆர்மி அப்படின்னு சொல்ற மாதிரி தன்னுடைய ஒரு நபரை மட்டுமே நம்பிக்கொண்டு அவர் களப்பணியாற்றி கொண்டிருந்தார். அது அதிமுகவில் ஜெயலலிதா அவர்கள், எம்ஜிஆர் அவர்கள் ஒரு முகமாக இருந்து வெற்றி இலக்கை தொட்டவர்கள். பட் இப்ப கட்சிக்கு தேவை அரவணைப்பு, ஒருங்கிணைப்பு, அதை அவர் கோட்டை விட்டார். அதுதான் அதுல மிகப்பெரிய புள்ளி. இன்னைக்கு சட்டமன்றத்தில் இருக்கக்கூடியதுல கிட்டத்தட்ட ஒரு கணிசமான எண்ணிக்கையிலான சட்டமன்ற உறுப்பினர்கள் அதிமுகவில் இருந்து நகர்ந்து வேறு கட்சிகளில் சட்டமன்ற உறுப்பினர்களாக இருக்காங்க. ஒருவேளை இவர்கள் அதிமுகவிலே இருந்திருந்தா சுயசெல்வாக்கில் ஜெயித்தவர்கள் இருக்காங்களே, அப்ப அது அதிமுக எதிர்கட்சி வரிசைக்கு கூட இல்லாமல் 3வது இடம் நோக்கி நகர்ந்திருக்காது. ஒருவேளை அந்த இடத்துக்கான திமுக அதிமுக போட்டியாக, கூர்மையான போட்டியாக பிளவுபடாமல் இருந்திருந்தா அது மாறி இருக்குமே. அப்ப அவ்வளவு களச்சூழலிலும் இருக்கிறது. இனியேனும் அந்த கட்சி தன்னை சிந்திக்கணும். அதுதான் தனபால் அவர்களுடைய குரல்ல நமக்கு வெளிப்படுகிறது. கிட்டத்தட்ட அவரெல்லாம் சொல்றாரு, சைக்கிளில் சென்று கட்சியை வளர்த்தோம் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த தனபால் அவர்களுடைய குரல்ல இருந்து தெரிகிறது. எல்லாருக்குமே அந்த வேதனை இருக்கிறது. அதிமுகவில் இருந்தவர்களுக்கு, அதன் மீதான அபிமானம் கொண்ட பலருக்கு இருக்கிறதுங்கிறதா இது வெளிப்படுத்துகிறது. நிச்சயமாக சுவாமிநாதன், நம்ம பொறுத்திருந்து பார்க்கலாம். The first Cambridge Apple-enabled school at Chengalpat, integrating nature and technology. Westfield International School. Give your child the best platform to explore and innovate. Admissions open, kindergarten to grade 8.